ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு நம்ம வில்லேஜ் குக்கிங் ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, ஏதாவது வெஜிடேரியன் ரெசிபி நிறையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இன்றைக்கி அவங்களுக்காகவே நம்ம இந்த மஷ்ரூமில் பெப்பர் ஃப்ரை, அதாவது காளான் மிளகு வறுவல் தரமாக சமைக்கிறோம், தாறுமாறாக சாப்பிட்றோம். மிளகு, அடுத்தது சீரகம், அடுத்தது சோம்பு. இப்போ எதுக்கு இதை வறுக்கிறோம்னா, இந்த காளான் மிளகு வறுவலுக்கு தேவையான அந்த மிளகு மசாலாவை நம்ம அந்த உரலில் போட்டு இடித்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை சூடு பண்ணிக்கணும். அதுக்காக தான் இப்போ அதை வறுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதை நல்லா சூட்டில் போட்டு வறுத்தாச்சு. இப்போ அதை கொண்டு போயிட்டு உரலில் போட்டு இடிக்க போகிறோம். எண்ணெய், அடுத்து கடுகு, அடுத்தது கருவேப்பிலை, வெங்காயம், அடுத்ததாக கொஞ்சம் உப்பு, அடுத்தது நறுக்குன தக்காளி, அடுத்து நறுக்குன குடமிளகாய் இதில் போடுறோம். அடுத்து நறுக்குன காளானை இதில் போடுறோம்.
இப்போ நம்ம இந்த மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்து இடித்து வச்சோம் இல்லையா, அதை இதில் போட போகிறோம். இப்போ நம்ம காளான் மிளகு வறுவல் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ இதை கொத்தமல்லி தூவி இறக்கிட போகிறோம். காளான் மிளகு வறுவல் தரமாக சமைச்சிட்டோம். இப்போ தாறுமாறா சாப்பிட போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்துக்கு நான்வெஜ் இல்லாத குறை அதை தீர்த்து வச்சிருச்சு இந்த மஷ்ரூம். இன்னைக்கு நம்ம இந்த காடை பெப்பர் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே டேஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் குக்கிங் ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.